அதை யாரும் எடுக்க முடியாது. யாராவது ஏமாத்திட்டானா, வஞ்சிச்சிட்டானா, எடுத்துக்கிட்டானா, அளவுக்கு அதிகமா எடுத்துட்டானா, கர்த்தருடைய பாதத்துல வச்சிரு. அவர் கரெக்டா வழக்காடுகிற தெய்வம். அதை உன்னை பிடுங்கி தருவாரு. அவரால் மாற்ற முடியாதது ஒண்ணுமே கிடையாது. உன்னுடையது உன்னுக்கு வந்து சேர். சுனேமியாள் ஓடிய போயிட்டா. பஞ்சம் வந்த உடனே ஊரை விட்டே ஓடியாச்சு. அவ சொத்து, நிலம், வீடு எல்லாத்தையும் ஊருக்காரங்க அவன் எடுத்துக்கிட்டான். இவ திரும்பி வர்றா. என்ன பண்றது? வந்து பார்த்தா வீட்டுல இன்னொரு ஆள் இருக்கிறான். நிலத்தை பார்த்தா இன்னொருத்த வச்சிருக்கான். இன்னொரு நிலத்தை பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. யார போய் கேட்டாலும் நீ போயிட்ட, அதெல்லாம் முடிஞ்சு போன காலம்ட்டாங்க. இவன் நேர போய் ராஜாட்ட போய் சொன்னான், இப்படி பிரச்சனை. ராஜா உடனே ஒரு பிரதானியை அனுப்பி எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்து, எத்தனை வருஷம் இவ போயிட்டாலோ அத்தனை வருஷம் வருமானத்தையும் சேர்த்து இவளுக்கு வாங்கி என்ன செஞ்சானா, கொடுத்தான். அதுதான் தேவனுடைய வேலை. நீங்க எதையாவது இழந்துட்டோம், நஷ்டம் ஆயிடுச்சு, போயிருச்சு, வஞ்சிச்சுட்டான், அவனை தூங்க விட மாட்டார். அவனை தூங்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவனை கட்டாயம் கர்த்தர் அவனை சந்திப்பார். உன்னுடையது உன்னுடையதாய் மாறு.